மக்களே, இந்த வீடியோவில் யாருமே ஸ்கிப்பே பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் சீசன் 2027 யார் ஹெட் கோச்சாக இருக்க போகிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் தட்டிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெக்ஸ்ட்டு 2027 ரைனா தான் கேப்டனாக இருக்க போதாது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அண்டு ஹெட் கோச் ரைனா தான் இருக்க போதாது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இது நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போடுறேன். ஓகேவா? அதே மாதிரி நான் சொல்லிட்டேன், ரைனா தான் பேட்டிங் கோச்சு, ஹெட் கோச் அவர் தான், ஃப்ளெமிங்கு மைக்கேலஸ்லாம் இல்லை அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. இது உண்மை எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரில. அண்ட் இதே மாதிரியே எனக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஓகே, ரைனாவே ஹெட் கோச்சாக இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தோனிக்கும் ரைனாக்கும் சின்னையாக ஒரு சண்டை நடந்ததுக்கும் இது இப்போ நடந்த சீசனில் இல்லை. அவர் ரைனாலாம் விளையாண்டு இருக்கும் போது சீசனில் 2 பேர்த்துக்கு சண்டை நடந்ததுக்கும் இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, அது பிரச்சனை இல்லை. அண்டு தோனி ரிட்டையர் ஆகாத சுச்சுவேஷன் இருந்தால் ரைனா தான் கேப்டன்னு அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, ரைனா தான் ஹெட் கோச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல. இதோட அஃபிஷியல் நியூஸ் தான் நான் சொல்கிறேன். அண்டு 2027 தோனி வருவாதா மாட்டாதான்னு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தோனி 2027 வருவாது தான் அதிக சான்ஸ் இருக்குது. அண்டு அவர் எதுவுமே சொல்லலை. இல்லை அவர் வரமாட்டார் நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அவர் ஏதோ 25 அவர் வந்திருப்பாரு. ஓகே விடுங்க, 2027 இப்போ வருவாதா மாட்டாதான் நீங்கள் நினச்சிங்கன்னா அண்ட் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை இந்த வீடியோவை ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை கொஞ்சம் மோட்டிவேஷன் படுத்துங்க. அண்ட் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். அண்டு ஓகே, நான் 2026ஓட 2027 நல்லாவே வரும்னு நான் நினைக்கிறேன். அண்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ட்ரேட் பண்ண போகிறாங்க திருப்பியும் ஜடேஜாவை ருத்துராஜன்னு. அது அன்அஃபிஷியல் நியூஸ் தான், நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதை நீங்கள் அவ்வளோ சீரியஸ்லாம் இல்லை, அது ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் தான். அது நான் உங்கள்கிட்ட தெரிவித்தேன். ஓகேவா? அதே மாதிரி டூபேவும் ஹார்திக் பாண்டியா ட்ரேட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அண்ட் அது ஒரு கொஞ்சம் உண்மையாகிட்டு வருது. இது அஃபிஷியலான ஒரு நியூஸ் தரல. ஓகேவா? அதே மாதிரி அஃபிஷியலான ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா நான் அந்த யூடியூப் சேனல்லே ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம யூடியூப் சேனலில் ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் தருங்க. அதுக்கப்புறம் தோனி 2027 வரதுக்கு ரொம்பவே நிறையவே சான்ஸ் இருக்குது. ஓகே, ஹெட் கோச்சும் அவர் தான் ரைனாவே இருக்கும் போது நல்லாவே விளையாடுவாங்க. நான் அடுத்த வருஷம் இந்த வருஷோட அடுத்த வருஷம் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணதை நல்லா ஆடுவாங்கன்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் தட்டுங்க. ஓகேவா? நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோவில் நான் ஒரு சூப்பரான அப்டேட்டில்